அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் என் அன்பான ஈத் முபாரக். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமிக்க தியாகத் திருநாள் ஆன ஈதுல் அல்ஹா என்ற இன்றைய தினத்தில் நம் அனைவரையும் ஒன்று கூட்டியுள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். என்ன இந்த தியாகத் திருநாள் என்பது? அன்று சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விற்காக, அவனுடைய முழுக்க அவனுடைய பொருத்தத்திற்காக தன்னுடைய மகனாரான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ்வின் கட்டளையின் பால் தன்னுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பலியிட முன்வந்த அந்த தியாக திருநாள். சுப்ஹானல்லாஹ். இன்றை வரைக்கும் உலகில் உள்ள யாராலும், உலகமே பார்த்து வியந்து போன, யாராலும் மறுக்க முடியாத ஒரு வரலாறான, இன்றை வரைக்கும் உலக மக்கள் அனைவரும் நினைவு கூறக்கூடிய, பல நூற்றாண்டு கழித்தும் அல்லாஹ் தஆலா இன்றைய தினத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறும் விதமாக ஆக்கியுள்ளார். சுப்ஹானல்லாஹ். அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாரான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பலியிட கொடுத்திருந்தால், சுப்ஹானல்லாஹ், நம்முடைய நிலைமை சிறிது யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆண் மக்களில் ஏதோ ஒரு சிலர்களை நாம் பலியிட, அல்லாஹ்விற்காக பலியிட வேண்டும். அந்த ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலிருந்து பாதுகாத்துள்ளார். அதனால் இன்றைய தினத்தில் நாம் அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்காக தியாகத்தை அனுபவித்தன, அந்த கஷ்டம் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தியாகத்தை அனுபவித்த அந்த தியாக திருநாளை நாம் கொண்டாடும், அவர்களை நினைவு கூறும் விதமாக அல்லாஹ் தஆலா ஈதாக ஆக்கியுள்ளார். அதுதான் ஈதுல் அல்ஹா என்று. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்